ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம முட்டையும், நேந்திர வாழைப்பழமும் வச்சு ஒரு கேக். ரொம்ப ஈஸியா, சுலபமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்காக இந்த 2 நேந்திர பழம் எடுத்து வச்சிருக்கேன். கூட 5 முட்டை. முட்டையும், வாழைப்பழமும் வச்சு ரொம்ப சுலபமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க 5 முட்டை தான் எடுத்து வச்சிருக்கேன். ஆனா, பார்த்துட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா 1 மிச்சம் வச்சுருவேன். முதல்ல வாழைப்பழம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக பழத்தை தோல் உரித்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது இது என்னென்னா, கொஞ்சம் நல்லா பழுத்திருந்தா தான் உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்னஸ் நிறையா கொடுக்கும். நேந்திர வாழைப்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பழுக்க பழுக்க தான் நல்லாயிருக்கும். நல்லா 4ஆக கீறி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு, இருக்கட்டும். இனி நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சு சூடாகும்போது அதில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் உருகி வரும்போது அதில் ஒரு 1/4 கப்பு முந்திரி சேர்த்துக்க போகிறேன். முந்திரி 1/4 கப்பு வேணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ கம்மியாகவும் சேர்த்துக்கலாம், ஜாஸ்தியாகவும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நல்லா முந்திரி கொஞ்சம் செவந்து வரும்போது திராட்சையும் சேர்த்துக்கலாம். அதுவும் 1/4 கப்பு தான் சேர்த்துருக்கேன். திராட்சையும் நல்லா பலூன் மாதிரி வீங்கி வரும்போது இதை இந்த நெய் அப்படியே கடாயில் இருக்கட்டும். அந்த முந்திரி திராட்சை மட்டும் எடுத்துட்டு கடாயில் அந்த கீ அப்படியே இருக்கு பாருங்கள். இதில் நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழத்தை போட்டு நல்லா பரப்பி விட்டு அந்த ஒரு வழுவழுப்பு தன்மை இருக்கும் இல்லையா வாழைப்பழத்துக்கு, அது போகிற மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அது இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருக்கேன். அது நல்லா ஆறட்டும். ஆறுறதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜாரில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 1 2 3 4 முட்டை தான் எடுத்துக்கிறேன். பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் ஒன்று உடச்சி சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு சர்க்கரையும், ஒரு பிஞ்சு உப்பு, ஒரு 3 ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் பாலும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு க்ரஷ் தான், அப்படியே ஒரே ஒரு தடவை சுழட்டி எடுத்தால் அவ்வளோதான். மிக்ஸி ஜாரில் நல்லா பால் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வாழைப்பழத்தில் கூட நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை ஃபுல்லாக சேர்த்துடாதீங்க, ஒரு கொஞ்சமாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு வச்சுருங்க. மிச்சத்தை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். கொஞ்சம் நல்லா ஆற வச்சுருங்க, அது கவனமாக. இல்லைன்னா முட்டை அப்படியே வெந்துடும். நல்லா சூடான வாழைப்பழத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா. கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு உருக்கி எடுத்தாச்சு. இன்னொரு தோசைக்கல் வச்சு அது மேலே வச்சு அந்த மாதிரி பேக் பண்ணி தான் எடுக்க போகிறோம். மூடி போட்டு மூடி நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆகும்போது பாருங்கள், நல்லா சுற்றி நல்லா விட்டு வருது. இப்போ நம்ம நம்ம முதல்ல மிச்சம் வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி திராட்சை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். கார்னிஷ் பண்ணியாச்சு. திரும்ப மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம், அவ்வளோதான், வெந்துடும். வெந்தாச்சு, நல்லா விட்டு வந்துருச்சு பாருங்கள். இனி நம்ம ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை, நல்லா வெந்து வந்திருக்கு. தொட்டு பார்த்தா நல்லா வெந்துருச்சு. இனி இதை ஒரு தட்டு வச்சு திருப்பி போட்டு நம்ம பாருங்கள் தட்டில் கவுத்தி போட்டு எடுத்து திரும்பவும் இந்த கடாயில் ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் விட்டு அது மேலே இந்த கேக்கை திருப்பி அப்படியே கவுத்தி போட்டுட்டு நல்லா அந்த பக்கம் வேக வச்சு எடுத்துட்டா வேலை முடிஞ்சுங்க. அவ்வளோதான். பாருங்கள், சூப்பரான கேக்கு ரெடி. கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் ஒரு புது வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.